கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க சிறப்பு வருங்கன்னா அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசுமன் பாண்டியன். வணக்கம். வணக்கம். தேனி மாவட்டம் அரசநாடு மேகமலை பகுதியில் உள்ள அந்த மலை கிராம மக்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபடுறாங்க. மலைவாழ் மக்கள்லாம் அந்த பகுதியை விட்டு வெளியேறணும்னு ஒரு தீர்ப்பு கூட வந்திருக்கிறது. இப்படி பார்க்குறீங்க சார்? 3 தலைமுறைகளுக்கு மேல எனக்கு தெரிய அந்த மலைப்பகுதிகளில் வருசநாடு, தும்மக்குண்டு, மேகமலை பகுதிகளில் மக்கள் வாழ்ந்து வருகிறார்கள். அதற்கு கீழேயும் மக்கள் அதெல்லாம் ரொம்ப வறுமையில் இருந்த காலகட்டத்தில் பெரியார் தண்ணீர் வரக்கு முடியாத முன்னாடி, வைகை அணை கட்டப்பட்டதற்கு முன்னாடி தண்ணியே இல்லை. அந்த காலகட்டத்தில் வாழ வழியே இல்லாத காலகட்டங்களில் மக்கள் அப்படியே மலையில் ஏறி போய் குடியிருந்த பகுதி. மலைனா மலையில் விலங்குகள் இருக்கத்தான் செய்யும். அந்த விலங்குகளுடைய பயத்தை கூட அறியாமல் செத்தா கூட சாபம், வேற வழியே இல்லை அப்படின்னு சொல்லி மக்கள் மலை கிராமங்களில் 3 தலைமுறைகளுக்கு மேலே அங்கே வாழ்ந்து வர்றாங்க. அந்த கீழே இருக்கக்கூடிய வருசநாடு பகுதி, கடமலைக்குண்டு, கண்டம்னூர், மயிலாடும்பாறை, இந்த பகுதியெல்லாம் அதுவும் புறம்போக்கு பகுதி தான். அது விவசாயம் அவங்கவுங்க இடத்த பிடிச்சிட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த பகுதி எனக்கு நன்கு அறிமுகம் உண்டு. அந்த பகுதிக்கு அடிக்கடி போயிட்டு வராள். அந்த பகுதியில் எங்கள் ரத்த உறவு அதிகமாக இருக்கிறாங்க. அந்த பகுதியை முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டவன் சாதாரண சாமானியமான விளிம்பு நிலை விவசாய தொழிலாளர்கள் கூடிய பகுதி அது. அதனாலதான் உங்களுக்கு எம்ஜிஆர் அந்த தொகுதியை தேர்ந்தெடுத்து நின்றார். ஆண்டிபட்டி தொகுதியில் அது வருவது. அதுக்கு முன்னாடி ஆண்டிபட்டி ஒன்றியத்தில் இருந்துச்சு. எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சர் ஆனதுக்கு முன்னாடி தான் ஆண்டிபட்டி அரசர்பட்டியா மாறுச்சு. அதுலதான் புரட்சித்திலே அம்மா அவர்கள் இந்த தொகுதியில் நின்றாங்க. ஆண்டிபட்டி அரசு பெட்டியா மாறுறது அப்பதான். ரோடே கிடையாது, யானை வழித்தடம் தான் இருக்கும். நாங்க பார்த்துருக்கோம். மயிலாடும்பாறையிலேருந்து அங்க இருக்கிற கிராமங்களுக்கு, உக்கடை கிராமங்கள் இருக்கு, உள்ள சிறப்பாறை அந்த பகுதியில் இருக்கு, நிறைய கிராமம் இருக்கு. அந்த பகுதியில் பால் ஊத்து, அந்த பகுதிகளுக்கு வரிசையா நீங்க போனீங்கன்னா மலை ஒட்டி கிராமம். இதுக்கெல்லாம் கலைஞர் அவர்கள் 1971 முதலமைச்சராக இருக்கும்போது இதெல்லாம் அன்றைக்கு இதெல்லாம் மூக்கையா தேவர் அவர்கள் அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியுடைய தலைவராக உசிலம்பட்டி சட்டப்பேரவை உறுப்பினர் மூக்கையா தேவர் அவர்கள் அந்த பகுதியில் நெருங்கிய தொடர்பு வச்சிருந்தார். அது இந்த பக்கம் இறங்கிட்டா வருசநாடுலேருந்து கூத்தியாறு குண்டு வழியாக, தும்மக்குண்டு வழியாக இறங்கிட்டா மல்லப்புறம் கல்லுப்பட்டி கீழே வந்துடும். அந்த பாதை ஒழுங்கா போடலை, மலையை குடைஞ்சுதான் போடணும். அது மல்லப்புறம் கல்லுப்பட்டி வழியா இறங்கியாச்சுன்னா இந்த பக்கம் மதுரைக்கு சந்தை, மதுரை சந்தை வந்துருக்காக சில வியாபாரிகள், முதலாளிகள் அதை தடுத்தாங்க. அந்த பாதை வர விடாம தேனி சந்தை கெட்டு போயிடும். ஏன்னா இங்க விளையக்கூடிய தக்காளி, விவசாயம், பருத்தி அனைத்தும் தேனிக்கு போயிடும். ஆனா மல்லப்புறம் கல்லுப்பட்டி அந்த பாதையை போட்டாச்சுன்னா இன்னைக்கு வரைக்கும் போடல. யார் வந்தாலும் ஆட்சிக்கு வந்தாலும் அதை போற விடுறதில்லை. அதனால அந்த மலை பகுதிகளில், மேகமலை பகுதிகளில் ஏதோ விவசாயத்தை பண்ணி அன்றாட காட்சி மாதிரி வாழ்ந்துகிட்டு இருக்கிற மக்கள் யாரும் பெரிய நிலப்புறவுகளாக, நிலக்கிழார்களாக, பெரிய பணப்பயிரிட்டு வாழலை. பருத்தி, அட்டை பூச்சிகளோட அட்டையெல்லாம் உறிஞ்சி ரத்தத்தை உறிஞ்சி செத்து போடுவாங்க பல பேர். பாம்புகள், விஷ ஜந்துக்கள், இதனோட தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு வரைக்கும். வனவிலங்குகளோட ஒரு வழி இல்லை அவங்களுக்கு. 3 தலைமுறை 4 தலைமுறை போயிட்டாங்க. ஆண்டிபட்டி ஒன்றியமா இருந்தது எம்ஜிஆர் காலத்தில் முதலமைச்சர் ஆனதுக்கு பின்னாடிதான் அதை கடமலை, மயிலாடும்பாறை ஒன்றியமாக பிரிக்கப்பட்டது. கடமலை குண்டு ஒன்றியம், மயிலாடும்பாறை ஒன்றியமாக பிரிக்கப்பட்டு சாலைகள், போக்குவரத்துகள் இதுக்கெல்லாம் இப்போ ஒரு 10-20 வருஷம் தான். அது முன்னாடி மாட்டு வண்டியில போகணும், நடந்து போகணும், யானை தடத்துல தான் மக்கள் போய்கிட்டு இருந்தாங்க. யானை வழித்தடத்துல மக்கள் போனதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். எங்களுடைய மூதாதையர்கள் அந்த பகுதியில் வாழ்ந்தவங்க. இன்னைக்கு ஒன்றும் பெரிய செழிப்பா வாழலை. அந்த பகுதியில் வாழ்ந்துகிட்டு இருக்கிறவங்கள உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, அதாவது அந்த வருசநாடு, கடமலைக்குண்டு, மேகமலை உள்ளிட்ட பகுதியை சுற்றி 50க்கும் மேற்பட்ட மலை கிராமங்கள் இருக்கு. இது மேகமலை புலிகள் காப்பகம் சொல்லி 2021 அறிவிக்கப்பட்டுச்சு. இந்த புலிகள் காப்பகத்துக்கு காரணம் காட்டி அந்த மக்களை ஆகஸ்ட் 28க்குள்ள
வெளியேற்றணும்னு சொல்லி உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. விவசாயிகள், அங்கே இருக்கக்கூடிய கடவுளைக்குண்டு மலை கிராம மக்கள், அனைத்து வணிகர் சங்கம் அனைவரும் சேர்ந்து 2 நாளைக்கு முன்னாடி கடையடைப்பு நடத்திருக்காங்க. தொடர் போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. வாழ்வாதாரம் அவங்களுக்கு என்ன? புலிகள் காப்பாக இருக்கிறது சரி, மேகமலையை சீரமைத்தது யார்? மேகமலையை பாதுகாத்தது யார்? வருஷ நாட்டு மலையை பாதுகாத்தது யாரு? மழையிலையும் வெயிலையும் கோடையிலையும் வெள்ளத்திலையும் இயற்கை சீற்றங்கள்லையும் வனவிலங்கோடு போராடி வாழ்ந்துகிட்டு இருக்கிறவங்க போய் நீங்க புலிகள் காப்பகம் காலி பண்ணுங்கன்னு சொன்னா என்ன அர்த்தம்? உச்சநீதிமன்றம் மறுபரிசீலனை பண்ணணும். மக்களுடைய வாழ்வாதாரத்தை பார்க்கணும். அவன் நேற்று போய் குடி போகல. எனக்கு தெரிய ஒரு 100 வருடங்களுக்கு மேல அங்க இருக்கான். மலைவாசி மாதிரியே வாழ்ந்துட்டு இருக்கான் பாவம். படிப்பறிவு இன்னும் வரல. இன்னும் எத்தனையோ முன்னேற்றம் வந்திருக்கு இந்தியாவில். 78 ஆண்டுகளுக்கு மேல சுதந்திரம் இருந்த இந்தியாவில் இப்போதான் அங்க பள்ளிக்கூடம், ஆரம்ப பள்ளிக்கூடம், பால்வாடி, ரேஷன் கடை இதெல்லாம் இப்பதான் அவங்க வந்துகிட்டு இருக்கு. இந்த சூழ்நிலையும் கூட அவன் மல்லப்புறம் கல்லுப்பட்டி பாதையை திறந்து விட மாட்டேன்றான். கீழே இருக்குன்னா எம் கல்லுப்பட்டி, பேரையூர் இந்த பக்கம் வந்துடுவான். அதை கூட விட மாட்டேன்றான். அவன் தேனி வியாபாரிகள் சங்கம் பிடிச்சி வச்சுக்கிட்டு இருக்கான். அதனால அவன் வந்து எல்லா வகையிலும் பின்தங்கிய மக்கள், மிக 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 பின்தங்கிய மக்கள். மேகமலை வருஷநாடு மக்கள் எங்கள் ரத்தத்தோடு எங்கள் ஊனோடு உயிரோடும் கலந்தவர்கள். அவர்கள் சாதாரண சாமானியமான விளிம்புநிலை மக்கள். அவங்க வாழ்வாதாரத்தை கை வைக்காதீங்க. ஆனா அனைத்து கட்சியும் இது வந்து ஒரு தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வருஷநாடு பகுதியை யாருக்கோ மக்களுக்கு நினைக்கக்கூடாது. நம்முடைய உறவுகளுக்கு, மலைவாழ் மக்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த இடர் நெருக்கடியை நாம் எல்லாம் சட்ட ரீதியாக போராடி அவங்களை பாதுகாக்கணும். பாதுகாக்கப்பட வேண்டியவர்கள் இந்த மண்ணின் மைந்தர்கள், மலைவாழ் மக்கள், நம் உறவினர்கள். அவர்களுக்கு எல்லா வகையான அந்த போராட்டத்துக்கு ஒத்துழைக்க வேண்டும் என்று இந்த பேட்டியின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். சார், இதுல அவங்களுடைய கோரிக்கை வந்து எங்களுக்கு மாற்று இடம் கொடுங்கன்னு சில பேர் கேட்கிறாங்க. இந்த அரசு தான் முன்வர வாய்ப்பு இருக்காங்க. என்ன சொல்றாங்க சார்? தாவேக அரசுக்கு இப்படி ஒரு கிராமம் இருக்கிறதே தெரியாது. ஜோசப் விஜய்க்கு ஓட்டே கேட்கல. ஓட்டு கேட்காமையே ஓட்டு போட்ட ஊர் இந்த ஊரு. வருஷநாடு எந்த பக்கம் இருக்குன்னு கேட்பாரு. தேனி மாவட்டத்துக்கு போவே இல்லை. தேனி மாவட்டத்துக்கு ஒரு தேனி எங்க பக்கம் இருக்குன்னு, தேனியை பத்தி அவருக்கு என்ன தெரிய போகுது? பாவம், வந்துட்டாரு. அதனால நான் என்ன சொல்றேன்னு கேட்டா, வந்துட்டீங்க, போங்க. நீங்க போய் சென்னையே சுத்துறீங்க. சுத்திகரிப்பு அது ஏற்கனவே திராவிட மாடல் ஆட்சி. நம்முடைய மாண்புமிகு முன்னாள் முதல்வர், திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் அருமையா கட்டமைப்பு பண்ணி வச்சிருக்காரு கோயம்பேட்டில். அவர் கட்டமைப்பு பண்ணி வச்ச இடத்துக்காக போறீங்க. நீங்க ஒரு புதுசா கட்டி போய் பார்த்து டெஸ்ட் பண்ணி பாருங்க, பரிசோதனை பண்ணுங்க. அவரு காலை உணவு திட்டம், முதல்வரின் காலை உணவு திட்டம் கொண்டு வந்தா அதுக்கு பேர் மாத்துறீங்க. இது மாற்றமா? அவரு கோயம்பேட்டில் சுத்திகரிப்பு நிலையத்தை அருமையா கட்டமைப்பு வச்சிருக்காரு. அழகா ரோடு போட்டு வச்சிருக்காரு. அழகா கட்டமைப்பு பண்ணி வச்சிருக்காரு ஸ்டாலின். அதை பத்தினாப்புல போய் அப்படியே எட்டி பார்த்துட்டு அப்படியே அதை டெஸ்ட் பண்ணிட்டு வர்றது ஒரு பெரிய விஷயமா? நீங்க ஒரு கோயம்பேட்டில் திராவிட மாடல் ஆட்சி, திமுக ஆட்சி சுத்திகரிப்பு நிலையத்தை ஏற்படுத்துங்க, நீங்க ஏற்படுத்துங்க. இன்னைக்கு என்னண்டா அப்படியே பொத்துனாப்புல மெதுவா அப்படியே வந்து நந்தனா அந்த மெட்ரோ அதெல்லாம் ஏற்கனவே திமுக செப்பனிட்டு செய்தது, பணி செய்தது. தயாநிதி மாறன், டிஆர் பாலு போன்றவர்கள்லாம் போராடி வெற்றி பெற்று திமுக தலைவர் ஸ்டாலின், அதற்கு முன்னாடி முதலமைச்சர் கலைஞர், அம்மா ஜெயலலிதா, இன்னும் சொன்னா எடப்பாடி பழனிசாமி, பன்னீர்செல்வம், இவங்கெல்லாம் போராடி இவங்கெல்லாம் அதை சாலை அமைத்து நீ முதலாளி மெட்ரோ ரயில் ஏறி அப்படியே ரீல்ஸ் போடுறதுக்கு டெய்லி போயிட்டு இருக்க வேணாம் முதலமைச்சர். வருஷநாடு பகுதி உங்களுக்கு தெரியாது, எந்த திசையில் இருக்குன்னு தெரியாது. மலை கிராம மக்கள் ஆகஸ்ட் 28க்குள்ள காலி பண்ண வேண்டும் உச்சநீதிமன்றம் சொல்லி இருக்கு. தாவேக அரசு என்ன நிலைப்பாடு எடுத்திருக்கு? அந்த மக்களுக்கு மாற்று இடமா அல்லது தொடர்ந்து அங்க குடியிருப்பு இருக்கு சட்ட நடவடிக்கை தாவேக அரசு, முதலமைச்சர் மாண்புமிகு ஜோசப் விஜய் என்ன நடவடிக்கை எடுக்க போகிறார் என்கின்ற கேள்வியைத்தான் நாடும் மலைவாழ் மக்கள் எதிர்பார்க்கிறோம். நல்ல முடிவை எடுப்பாருன்னு நம்புவோம். நன்றி சார். நன்றி.